ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியில் எல்லாருமே கண்ணனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பொசுக்குன்னு என்னடா அது வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, இந்த பல்லவி வந்ததுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வீடு தேடி வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மாய கண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா மாயமாயிட்டாரு. பொசுக்குன்னு மாயமாவன் நாங்கள் எதிர்பார்க்கலப்பா, திடீர்னு உனக்கு ரோசம் பொங்கி வரும் நாங்கள் எதிர்பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாட்டி ஊரையும் கூப்பிட்டுருச்சு, உலகத்தையும் கூப்பிட்டுருச்சு. அந்த அளவுக்கு பேசுது. இந்த அர்ஜுனால தான் எல்லாம் உன் தம்பியாக இருந்தா நீ அடிச்சிருப்பியா, இப்படி வீணாக்கிற லைஃபை எங்கள் லைஃப்னு குடும்பத்துக்குள்ளே பல குழப்பத்தை உண்டு பண்ணுது இந்த பாட்டி. பாட்டி நீ பலே கில்லாடின்னு எங்களுக்கு தெரியும், ஆனா குடும்பத்தை ரெண்டா பிரிக்காத பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அர்ஜுனை பிரிச்சு பார்க்கறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு சுத்துறாங்க இப்பெல்லாம். அதாவது நம்ம யாரு சாரு சொன்னாங்க ஃபர்ஸ்ட், இப்போ வந்து கண்ணனை காணுங்கவும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அது நம்ம சும்மா இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம ஒரு நடிப்பை போட்டாகணுமேன்னு சொல்லிட்டு பல்லவி நடிச்ச நடிப்பை பார்க்கணுமே. ஐயோயோ அப்பா முடியலமா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எம்மா உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்னும் புரியலையா, பாம்பின் கால் பாம்பரியும் உன்னை பற்றி எனக்கு தெரியும்ட்டாங்க. என்னன்னு பார்த்தா கடைசியில் மயக்கம் போட்டு விழுந்து நடிப்பு மேல நடிப்பு போட்டுருச்சு. ஐயோ பாம்புல இருக்க விஷமாச்சே, இவளை போய் நம்மள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா பாக்குறாங்க. ஓரக்கனால நம்ம சாரு. கடைசியில என்ன நடக்க போகுதுன்னு ஒன்னும் புரியல. எல்லாரும் அர்ஜுனை திட்டிட்டு இருக்க கேப்ல டொங்கின்னு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா அமௌண்ட் எடுத்திருக்க மாதிரி இருக்கு. அதுவும் யாரு, நம்ம கண்ணன் எடுத்திருக்க மாதிரி இருக்கேன்னு கால் பண்ணி விசாரிச்சா பிரியாணி வாங்கியிருக்காராமா. டே இவ்வளவு அமளி துளி நடக்குது, உனக்கு பிரியாணி வேணுமா, அடிச்சு நவுத்துங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்